சேலம் பள்ளியில் ஆசிரியை ஸ்ரீவித்யா கொலை. சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சேலம் பள்ளி ஆசிரியை கொலை. விரிவான தகவல்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காம்பலாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்த ஸ்ரீவித்யா பள்ளி வளாகத்திற்குள்ளேயே அவரது கணவர் விஜயமுருகன் என்பவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்த முக்கிய தகவல்கள் இதோ. பாதிக்கப்பட்டவர் ஸ்ரீவித்யா கடந்த 2.5 ஆண்டுகளாக இப்பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். இவர் குறிப்பாக 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுத்து வந்தார். சம்பவம் இன்று வழக்கம் போல் பள்ளிக்கு வந்த ஸ்ரீவித்யாவை அவரது கணவர் விஜயமுருகன் பள்ளி வளாகத்திற்குள்ளேயே அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கொலைக்கான காரணம் முதற்கட்ட விசாரணையில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குடும்ப பிரச்சினை காரணமாகவே இந்த கொலை நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. காவல்துறை நடவடிக்கை. ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகிறார். தலைமறைவாக உள்ள கணவர் விஜயமுருகனை பிடிக்க காவல்துறை தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. ஸ்ரீவித்யாவின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்திற்குள்ளேயே ஆசிரியை ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.